அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முதுகு வலி தீர்வுக்கான சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த 2 வீலர் ஓட்டுறாங்க, சில பேருக்கு இப்போ 4 வீலர் ஓட்டினாலும், கார் ஓட்டினாலுமே ரொம்ப தூரம் ஓட்டினாலுமே அவங்களுக்கு முதுகு வலி வந்துடுது. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா, இப்போ நம்ம இந்த கார்ப்பரேட்டில் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலலாம் அவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மேல் முதுகு, இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறது மேல் முதுகும், இந்த நடுவுலையும் அவங்க ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஆசனங்களை பார்க்க போகிறோம். இதில் நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, கழுத்து வலிக்கு தனியாக இருக்கும், அப்புறம் மேல் முதுகும் தனியாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த கீழே இந்த L4 L5 தான் நிறைய பேருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேக் பெயின்னு சொல்லுவாங்க. அது நம்ம நிறைய பகுதியில் பார்த்துட்டோம். சில ஆசனங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மேல் முதுகில் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, முதுகு கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட்டாக வளர அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கூணு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அவங்களோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, இப்படி இறங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மேல் முதுகில் இருக்கிற இந்த குறைபாடுக்கெல்லாம் நம்ம தீர்வுக்காக நம்ம சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமான ஆசனங்கள் தான் இது. எல்லாமே பேசிக் ஆசனா தான். அதை நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். நிறைய டைம் பண்ண மட்டும்தான் நம்மளோட அந்த முதுகு தண்டு நல்லா வரும். ஏன்னா நம்ம வளர்ச்சவே அந்த மாதிரி முதுகு தண்டு அந்த மாதிரி இருக்கும். போக போக நம்மளோட இப்போ உட்கார பொசிஷன், இப்போ நம்ம வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்லவுச் பண்ணி இப்படி உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்கார பார்த்தீங்கன்னா, அந்த முதுகு தண்டு அப்படியே வளைஞ்சிற மாதிரி ஆயிடும். அதனால எப்பயுமே நம்ம இப்படி நிமிர்ந்து உட்கார்ற மாதிரியே இருக்கட்டும். வேலை செய்யும் போதும் சரி, நம்ம கார் ஓட்டும் போதும் சரி, 2 வீலர் ஓட்டும் போதும் சரி, இந்த மாதிரி நம்மளோட ஸ்பைனை நேராக வச்சுருந்தோம்னா எல்லாமே கரெக்ட் ஆகிடும். சரி, வாங்க நம்ம ஆசனாக்குள்ளே போகலாம். ஆசனம் 1, மார்ஜாரி ஆசனா. வஜ்ராசனால இப்படி உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வஜ்ராசனால இந்த மாதிரி உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் கை எப்படி கொண்டு வந்துட்டு காலை நல்லா தள்ளி வச்சுக்கணும். கை எந்த அளவுக்கு விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கால் விரிக்கணும். கை எந்த அளவுக்கு விரிக்கணும்னா, நம்மளோட ஷோல்டர் வித்துன்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கை எப்படி விரிச்சு இப்படி வச்சிடணும். கரெக்டான பொசிஷன் வைக்கணும். கால் ஒன்று இப்படி வச்சுக்கலாம். கால் இந்த டோஸ் இப்படி மடக்கி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி இந்த ஃப்ளாட்டர்னு சொல்லுவாங்க, அப்படி வச்சுக்கலாம். எப்படி வச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கால் மடக்கி வச்சுருக்கேன், டோஸ் மடக்கி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும். இந்த இடத்துல நல்லா பெண்ட் பண்ணணும். இந்த இடமும் சரி, மேல் முதுகும் சரி, அந்த இடத்துலேருந்து அப்படியே நல்லா இப்படி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இப்படி மேலே பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே முதுகு நல்லா மேலே தூக்கிட்டு கீழே பார்க்கணும். இப்போ அப்படியே செய்யலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அது நம்ம ஒரு 10 முறை அந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செய்யணும். ஒரு 2 செட்டு அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு நம்ம போயிடலாம். இதுலேயே மார்ஜாரி ஆசனாலே நம்ம பண்ண போகிறோம். கை நம்ம ரொம்ப இப்படி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இப்படி வைக்காமல் கரெக்டாக அந்த தோல் பட்டைக்கு நேராக அப்படி கீழே இப்படி வைக்கணும். இல்லைன்னா இங்கே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா கிராம்ப் வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். அதுக்காக நம்ம கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சிட்டோம்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஹேண்டும் ஆப்போசிட் லெக்கும் சேர்த்து இது பண்ண போகிறோம், தூக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போது வலது கையை முன்னோக்கி தூக்க போகிறோம், இடது காலை பின்னோக்கி தூக்க போகிறோம். இந்த கையும் காலும் உடம்புக்கு நேராக வர மாதிரி வைக்கணும். அதிலே இருக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே இடது பக்கம், இடது கையை முன்னோக்கி தூக்க போகிறோம், வலது காலை பின்னோக்கி தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
கைகள் மார்ஜாரி ஆசனா மாதிரி வந்து வச்சுட்டு 2 கைகளுக்கு வந்து தோள்பட்டைக்கும் எதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கைகள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் வந்து முன்னோக்கி ரொம்ப பின்ன போகாமல் பின்னோக்கி வந்து வராமல் கரெக்டாக வந்து அந்த தோள்பட்டைக்கு நேராக வந்து கைகள் வந்து கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது கையை வந்து நீட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இடது காலை வந்து பின்னோக்கி நீட்ட போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு கை மேலேயும் ஒரு கை கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மாற்று இதில் பண்ண போகிறோம். அதாவது இடது கையை வந்து முன்னோக்கி தூக்கிட்டு வலது காலை பின்னோக்கி வந்து தூக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சில இந்த டைம்ஸ் வந்து பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூன்றாவது ஆசனா அதுவும் அதே மாதிரி வந்து நம்ம மார்ஜாரி ஆசனாலேருந்து நம்ம கைகள் வந்து முன்னோக்கி வந்து பண்ண போகிறோம். கால்கள் மட்டுமே வந்து மார்ஜாரி ஆசனம் மாதிரியே நம்ம வைக்க போகிறோம். 90 டிகிரியில் வைக்க போகிறோம். நம்மளோட மார்பு பகுதியும் அதோட தாடையும் வந்து கீழே வரணும். கைகள் வந்து முன்னோக்கி வந்து நீட்டி இருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி இந்த 3 ஆசனங்களையும் வந்து ஒவ்வொரு ஆசனமும் வந்து ஒரு 3 முறையாக கண்டிப்பாக செய்யணும். நம்ம வந்து பண்ணும்போது 10 வினாடிகள் வச்சுருந்தோம். நீங்கள் முயற்சி செய்யும்போது வந்து ஒரு 20 வினாடிகள் அந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல பிடிச்சிருக்க கிராம்பன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது பண்ணும்போது அப்படியே இப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கும். அந்த இதெல்லாம் வந்து நல்லா தளர்வும் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வலிமே வந்து நல்லா கேட்கும். இந்த ஆசனங்களை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.